பேக் ஸ்டோரி எபிசோட் 6 இன்னைக்கு என்ன பண்ணன்னு பார்க்கலாமா? கஸ்டமர் வந்து 250 கிராம்ஸ் நட்ஸ் ப்ரௌனி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரெப்பெல்லாம் முடிச்சுட்டு ஓடிஜியில் செட் பண்ணியாச்சு. பேக்காகி வெளியில் வந்ததுக்கப்புறம் பீஸ் அழகாக போட்டுட்டு நீட்டாக க்ளீன் ரேப் பண்ணி பாக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து வெலோஸ் பிளான்ச்சில் 250 கிராம்ஸ் நட்ஸ் ப்ரௌனி வாங்குறீங்கன்னு வைங்க. சும்மா பேருக்கு ஒரு 4 நட்ஸ் மேலே தூவிட்டு இதுதாங்க நட்ஸ் ப்ரௌனி அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் அப்படி வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கங்கே தான் நட்ஸ் இருக்கும். குட்டீஸ்லாம் வந்து எனக்கு நட்ஸ் இருக்க பீஸ் தான் வேணும்னு வீட்டில் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா கேஷ்யூ, ஆல்மண்ட், பிஸ்தாஷியோன்னு 3 நட்ஸும் மிக்சடாக 25 கிராம்ஸ் போடுறோம். ஸோ நீங்கள் எல்லா பீஸ்லேயும் நட்ஸ் இருக்கும், எல்லா பைட்டுக்கும் நட்ஸ் வரும். ஸோ வீட்டில் எந்த டென்ஷனும் வேணால் எல்லோரும் ஈவனாக ஈக்குவலாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வெலோஸ் பிளான்ச்சியில் நல்லா ஃபஜ்ஜாக ஒரு நட்ஸ் ப்ரௌனி வாங்கி ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் மேலே வச்சு அப்படியே எடுத்து வாயில் வச்சிங்கன்னா ஆஹான்னு இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? மறக்காமல் டிஎம் இல்லை பயோலக்கல் லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டடா.